வணக்கம். ஜூன் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? பெரும்பாலும் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேஷனல் ஹைவேஸில் டோல் கலெக்ஷன்ஸில் லீக்கேஜ் இருக்குன்னு அரசு கருதுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக அரசு கருதுறாங்க. அதை சரி செய்வதற்காக இப்போ அவங்க சேட்டலைட் பேஸ்டு டோல் கலெக்ஷனை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 ஒரு சோதனை முறையில் 5000 கிலோமீட்டருக்கு இதை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5000 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ்க்கு. அதற்கு பிறகு நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அப்படி செய்தாங்கன்னா டோல் கலெக்ஷன் பூத்ஸ் இல்லாம போயிடும்னு அதே செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 25ஆம் தேதி நேத்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்ல இருந்த சில ஸ்டாக்ஸ் அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி, ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் மற்றும் அதுல் ஆட்டோ. அதானி போர்ட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், எஸ்என்பி அவங்களுடைய அவுட்லுக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. லாங் டேர்ம் இஷ்யூர் கிரெடிட் ரேட்டிங்க்கு BBB- வழங்கியிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், குரூப் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு போல் தெரியுது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவங்களுடைய ஏர்போர்ட் பிஸ்னஸில் அடுத்த 10 ஆண்டுக்கு 1.75 லட்சம் கோடிகள் முதலீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவங்க கைவசம் 7 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. மும்பை, லக்னோ, அகமதாபாத், ஜெய்ப்பூர், குவஹாட்டி, திருவனந்தபுரம் மற்றும் மேங்களூர். ஏர்போர்ட் பிஸ்னஸை எப்போ லிஸ்டிங் செய்வாங்க? நிதியாண்டு 2028 லிஸ்டிங் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு செபி நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்குங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இதற்கும் சிஎஃப்ஓ பதில் கொடுத்திருக்காரு. பெரிய விஷயமா அவர் கருதல. எப்பவுமே ரொட்டீன் ப்ரொசீஜராகத்தான் செபி நோட்டீஸ் அனுப்பியதாக அவர் சொல்லியிருக்காரு. பெரிய எந்த வயலேஷன்ஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன செய்தி, என்ன பின்னணின்னு பார்க்கும்போது, அதானி குரூப்புடைய 10 லிஸ்டட் கம்பெனிஸில் 7 கம்பெனிகளுக்கு செபி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க விதி மீறல் குற்றச்சாட்டின் அடிப்படையில். இப்போ சிஎஃப்ஓ அதை வெறும் ப்ரொசீஜராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு எக்கனாமிக் டைம்ஸ்க்கு கொடுத்த பேட்டியில். வேதாந்தா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், வேதாந்தாவுடைய பேரண்ட் நிறுவனம் தான் வேதாந்தா ரிசோர்சஸ். அவங்க கிட்டத்தட்ட 2.5% ஸ்டேக் வேதாந்தாவில் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 90 மில்லியன் ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 4000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்க. பணத்தை வைத்துக்கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் அடைப்பதற்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஐசிஐசிஐ பேங்க் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு காலையில் வீடியோவில், நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு புது மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் உலக அளவில் 18வது இடத்துல இருக்கிறாங்க. யூபிஎஸ் பேங்கை 19வது இடத்துக்கு அவங்க நவுத்திட்டாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதாவது $100 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை எட்டிய 6வது இந்தியன் கம்பெனி ஐசிஐசிஐ பேங்க்னு இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 5 நிறுவனங்கள் எவை இந்த $100 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை எட்டியது? ரிலையன்ஸ், டிசிஎஸ், HDFC பேங்க், பாரதி ஏர்டெல். இன்ஃபோசிஸ் $100 பில்லியன் கடந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட $76 பில்லியன். என்டிபிசி தற்போது அப்டேட் இருக்கு. ஜூன் 29ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 12,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ரீஸ்ட்ரக்சரிங் மற்றும் காஸ்ட் கட்டிங் உடைய பாகமாக 500 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எஸ் பேங்க் குறித்து மற்றொரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் கிடைத்தது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறாங்க எஸ் பேங்க். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், என்சிஎல்டி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக? சோனியுடனான மர்ஜருக்கான அப்ளிகேஷன் அவங்க திரும்ப பெறுறாங்க. அதற்கு இப்போ என்சிஎல்டி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க.
பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீசஸ் தற்போதைய அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நீர் மாசு விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு. அதோடைய அடிப்படையில் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். HDFC செக்யூரிட்டி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. பிர்லா சாஃப்ட்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 750, பிறகு 785, ஸ்டாப் லாஸ் 665. ஜென்சார் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 795, பிறகு 900, ஸ்டாப் லாஸ் 635. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் வழங்கியிருக்கிறாங்க. விஷ்ணு பிரகாஷ் ஆர் பங்க்லியா புது ஆர்டர் கிடைச்சிருக்கின்ற அப்டேட். உத்தரப்பிரதேஷ் ஜல் நிகம் கிட்டேருந்து 273 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. குல்ஷன் பாலியால்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஆசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனால் ஆலையில் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் துவங்கியுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதோடைய திறன் 250 கிலோ லிட்டர்ஸ் பர் டே. கோஃபோஜ் தற்போது அப்டேட் இருக்குது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மே மாதத்தில் கம்பெனி சிக்னிட்டி டெக்னாலஜிஸில் ஸ்டேக் வாங்க போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. அதற்கு இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 54% ஸ்டேக் சிக்னிட்டி டெக்னாலஜிஸில் வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டெலிகாம் ஸ்டாக்ஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். நேற்று ஆக்ஷன் நடந்திருக்குங்க 5G ஸ்பெக்ட்ரம்கானது. அதற்கு 11,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான பிட்டிங் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18. அப்போலோ டயர்ஸ்க்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 550, கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 6 to 7 வாரங்கள். நேற்று க்ளோசிங்லேருந்து 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க SMC குளோபல் செக்யூரிட்டிஸ். ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய COO விஜய் நெஹரா ராஜினாமா செய்திருக்கிறாரு. HDFC பேங்க் குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 1710. பிரபுதாஸ் லீலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்குற சப்போர்ட் 1645 லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 1755 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 1840 1970 ரூபாய். ரெலிகார் புரோக்கிங் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க HDFC பேங்க்குக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 1750, ஸ்டாப் லாஸ் 1650. ஆனந்த் ரத்தி சொல்லியிருப்பது சப்போர்ட் 1650 லெவலில் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் 1700 இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்மில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ட்ரேடிங் ரேஞ்ச் 1600 1735. அரிசி ஏற்றுமதியாளர்கள் அரசு கிட்ட ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. ஏற்றுமதி தடையை நீக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கைவசம் இருக்கக்கூடிய பஃபர் அதிகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் ஏற்றுமதிக்கான தடையை விலக்க வேண்டும்னு அவங்க கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஆட்டோ ஸ்டாக்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். குறிப்பாக கார் உற்பத்தியாளர்கள் நிதியாண்டு 2024 4.2 மில்லியன் கார்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2035 அது 8.2 மில்லியனாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 9 இந்தியன் கார் உற்பத்தியாளர்கள் டொமஸ்டிக் மார்க்கெட் சேல்ஸில் 97% மார்க்கெட் ஷேரை வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க போகிறாங்க. இப்போ ஆண்டிற்கு 5.77 மில்லியன் கார்ஸை உற்பத்தி செய்கிறாங்க. கூடுதலாக 3 மில்லியன் கார்ஸை உற்பத்தி செய்ய போகிறாங்க ஆண்டிற்கு. அதாவது 8.77 மில்லியன் கார்ஸா. எப்போ இது அமல்படுத்தப்படும்? நவம்பர் 2024 நிதியாண்டு 2031 இது அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். அந்த 9 கார் உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் யாரெல்லாம்? மாருதி சுசுகி, ஹுண்டாய் மோட்டார், டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கியா, டொயோட்டா கிர்லோஸ்கர், ஹோண்டா கார், ஸ்கோடா ஆட்டோ வோல்க்ஸ்வேகன் மற்றும் MG மோட்டார்ஸ். இதில் குறிப்பாக 3 ஸ்டாக்ஸ் பார்க்கலாங்க. மாருதி சுசுகி அவங்களுடைய உற்பத்தி திறனை இப்போ 2.25 4 மில்லியனாக உயர்த்த போகிறாங்க. இது நிதியாண்டு 2031 முடிக்கப்படும். டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய உற்பத்தி திறன் 0.9 1.02 மில்லியன் கார்ஸை உயர்த்த போகிறாங்க ஆண்டிற்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 0.59 மில்லியன் கார்ஸ்லேருந்து 1.08 மில்லியன் கார்ஸாக உயர்த்த போகிறாங்க. இது நிதியாண்டு 2028-29 முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.